இது போட்டால் வண்டி ஒரு 200ல் போகும். ஹாய், என்னடா காலையிலேயே பாக்ஸெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னா, இதுதான் அந்த எஃப்செட்டோட கியர் ஷாஃப்ட்டுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் போட்டவங்க எல்லாத்துக்கும் கொரியர் போட்டாச்சு. இந்த மாதிரி பாக்ஸில் தான் போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஷாஃப்ட்டு அடிப்படாத அளவுக்கு பேக் பண்ணி ஃபுல்ல என்னோடய கார்டு ஒன்று, நட்டு, அந்த லாக் வாசர் எல்லாமே சரி. எதுக்கு இந்த ஷாஃப்ட்டுன்னு கேளுங்களேன். இது போட்டால் வண்டி ஒரு 200ல் போகும். அதெல்லாம் இல்லை. நீங்கள் இவ்வளோ நாள் அந்த எஃப்செட் வண்டி வச்சுருக்கவங்க இந்த ஷாஃப்ட்டுக்காக திருப்பி கழட்டி செலவு பண்ணி உங்களோட காசை வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இனிமேல் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு கரெக்டான சொல்யூஷன் வேணுங்கிறதுக்காக தான் இந்த ஷாஃப்ட்டை நான் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ஒரிஜினலுக்கு இதுக்கும் எந்த உங்களுக்கு குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண வேண்டியதில்லை. சேம் டிட்டோவோ ஒரிஜினல் ஷாஃப்ட் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இதை மாற்றுறதுக்கு நீங்கள் எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டியதில்லை. ஒரிஜினல் எப்படி மாட்டுறீங்களோ அதே மாதிரி மாட்டிக்கலாம். ஓகே, இப்போது வெயிட் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி. ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே கொரியர் போட்டேன். உங்களுக்கு இதுக்கு மேலே ஷாஃப்ட் வேணுங்கிறவங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பாய்.